வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் சமையலோடு சேர்த்து தமிழ் சார்ந்த தகவல்கள் பார்த்துட்ருக்கோம்ல, அந்த வரிசையில் இன்றைக்கி கல்வி அப்படிங்கிற சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளில் எத்தனை பேர் நம்மளுடைய தமிழ் எவ்வளவு பழமையான பண்டைய மொழி அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை, இந்த பதிவு பார்த்து தான் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் அதையும் எனக்கு கீழே கருத்து பெட்டியில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, கல்வி, வித்தல், அதாவது கல்லை கொண்டு வித்தையை சொல்லி கொடுக்கும் கலை, அதுதான் கல்வி. கல்விக்கும் கல்லுக்கும் என்னங்க சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? ஆதி மனிதன் வேட்டையாடி தான் தன்னுடைய உணவுக்கான தேவையை அவன் நிறைவேற்றி கொண்டான் இல்லைங்களா? அப்போது அவன் கற்றுக்கொண்ட வித்தை, வேட்டையாடும் வித்தை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அவன் பயன்படுத்தின கருவி கல்லோடு சேர்த்து மரக்கட்டைகளை ஒன்றா பிணைஞ்சு அதை தான் கற்கோடாரியாக அவன் பயன்படுத்தினான். அந்த கற்கோடாரி கொண்டு எப்படி வேட்டையாட வேண்டும் என்பதை அடுத்த தலைமுறைக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். அதுதான் கல்வித்தல். இல் என்னும் சொல் இர் என்றும் திரியும். அப்படியே அந்த வகையில் கல்வித்தல், கற்பித்தல் அப்படிங்கிற சொற்கள் உருவாச்சு. இப்போ உங்களுக்கு தமிழ் பற்றின ஒரு ஆழமான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரணம், தமிழ் எவ்வளவு பழமையானது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ஆதியில் வேட்டையாடி வாழ்ந்தார்கள் என்பதற்கும் கூட சான்றாக ஒரு சொல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய கற்கோடாரிகள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் கிடைச்சதுனால மனித இனம் ஆப்பிரிக்காவில் தோன்றி பிறகு உலகெங்கும் பரவியிருக்கும், அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்திற்கு வந்திருக்கும் அப்படின்னு ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஆய்வு முடிவுகள் தவறு அப்படின்னு உலகத்துக்கு எடுத்து காட்டும் வகையில் நம்ம சென்னைக்கு அருகாமையில் உள்ள அதிரம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் மிகுதியான கற்கோடாரிகள் கிடைக்க பெற்றிருக்கு. ஆய்வுகளின்படி இந்த கற்கோடாரிகள் 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வு செய்ததில் வடநாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மிகச்சிறப்பான செய்தி. அவங்க இந்த ஆய்வில் இடம்பெறவில்லை அப்படின்னா நம்மளுடைய தமிழ் வரலாறு வழக்கம் போல் பொய்யான ஒரு கதையாகவே திரிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய பண்டைய வரலாறு எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சவங்க இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு இனி வரும் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.